அனைவருக்கும் எனது 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆங்கிலேய அரசின் அடிமைத்தனத்தை அடியோடு அகற்றவும், அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் அஞ்சா நெஞ்சுடனும் அளவில்லாத நாட்டு பற்றுடனும் நாட்டு சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் நாள். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், அக்கா அக்கா என்றே நீ அழைத்தால் கொண்டு வந்து கொடுப்பதற்கு சுக்கா மிளகா சுதந்திரம் என்று பாடினார். போராடி கிடைத்தது விடுதலை. தான் வாழ வேண்டும் என்று எந்த தியாகியும் நினைக்கவில்லை. தன் நாடு வாழ வேண்டும் என்பதற்காக தனது வாழ்வையும் தனது குடும்பத்தையும் தனது சொத்தையும் இழந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளின் பெயர்களை நினைத்து பார்ப்போம். தேசிய கொடி கயிறில் ஏறவில்லை, நமக்காக நம்ம நாட்டுக்காக உயிர்த்த தியாகிகளின் உயிரில் ஏறுகிறது. காந்திஜி, கக்கன்ஜி, நேருஜி, நேதாஜி, காமராஜி, வஉசி, மாப்போசி, பெரியார், அம்பேத்கர், பூலித்தேவன், திலகர், தீரன் சின்னமலை, திப்பு சுல்தான், வீரபாண்டிய கட்டபொம்மன், செண்பகராமன், சர்தார் வல்லபாய் பட்டேல், பாரதியார், வேலு நாச்சியார், சிவா, தோழர் ஜீவா, மருது சகோதரர்கள், இவர்களை பற்றி தியாகத்தை பற்றி நமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ சுதந்திர போராட்ட வீரர்கள் கேடி பால் ராமசாமி, அகஸ்டின் ரல்லாராம், கன்னியாகுமரி மாவட்ட கேப்ரியேல், தூத்துக்குடி மாவட்ட மாசிலாமணி அவரது மனைவி ஜெபமணி எம்எல்ஏ தம்பதியராக போராடியார்கள். தூத்துக்குடி வீரபாண்டியப்பட்டினம் வீரபுருஷன் தியாகி வலேரியன் பெர்னாண்டோ, தியாகி ரோஜ் விக்டோரியா, பெஞ்சமின் ரோசாப்பூர் ஆசா, மதுரை ஜார்ஜ் ஜோசப், பிஎஸ் அசரியா என்ற IMS NMS நிறுவனர் பேராயரின் பெயரும் வரலாற்று புத்தகத்தை இருப்பதில் நான் படித்தேன், மகிழ்ந்தேன், வியந்தேன். 8ஆம் வகுப்பு தேர்வில் கேசரி லாலா லஜபதி ராய் சிறு குறிப்பு வரைகை என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அதற்கு மாணவன் எழுதிய பதில் 4 பேரும் இனிய நண்பர்கள் என்று எழுதுகின்றான். 4 பேரும் ஒரே பெயர் கொண்ட ஒரு தியாகி என்பதை கூட தெரியாத மாணவர்கள், இளைஞர்கள் வாழும் நாடு இது. ஒரு தியாகியின் பெயர் கூட தெரியவில்லை. 1930ஆம் ஆண்டு லாலா லஜபதி ராய் அவர்கள் ஊர்வலமாக இலங்கை நம்முடைய இந்திய சுதந்திரத்திற்காக போராட ஊர்வலமாக செல்லும் போது டிஎஸ்பி ஸ்டாண்டர்ஸ் என்பவர் அவருடைய நெஞ்சிலே அடிக்கின்றார், தடியை வைத்து இல்லை துவைத்து எடுக்கின்றார். 18 நாட்கள் கழித்து லாலா லஜபதி ராய் மரித்து விடுகின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் 3 இளைஞர்கள், பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு என்ற 3 இளைஞர்கள். அவர்கள் பார்த்ததும் அவர்கள் முடிவு செய்தார்கள், அந்த டிஎஸ்பியை சுட்டு கொண்டு விடும் என்று. அதே போல நினைத்தது போல அந்த டிஎஸ்பி ஸ்டாண்டர்ஸ் சுட்டு கொல்லப்படுகின்றான். நான் வன்முறைக்கு வக்காலத்து வாங்க வரவில்லை, ஆனால் அதே சமயம் அவருடைய வீரத்தை பாராட்டுகின்றோம். 3 கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. கருணை மடும் போட மாட்டோம் என சொல்லிவிட்டார்கள். தூக்கிலிடப்படுவதற்கு முன் 1 வாரம் கைதிகளின் உடல் எடை பார்ப்பார்கள். 1 வாரத்திற்கு, ஏனென்றால் அதற்காக தயாரிக்கப்படுகின்ற இந்த கொடி அந்த அளவுக்கு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக 1 வாரம் எடையை பார்க்கின்றார்கள். பகத்சிங் எடை கூடிக்கொண்டே போகின்றது. 1 வாரம் கழித்து அந்த இராணுவ தளபதி கேட்கின்றான், ஏன் உன்னுடைய எடை மட்டும் கூடுகிறது என்று. அவன் சொன்னான், என் நாட்டிற்காக நான் என் உயிரை கொடுக்க போயினேன், இந்த பூரிப்பில் என்னுடைய உடம்பு உப்பு விட்டது, நான் படித்து விட்டேன் என்று. எப்படிப்பட்ட தியாகம்! இறுதி வரை உறுதியாக இருந்த அந்த 3 இளைஞர்கள். இன்றைய இளைஞரின் நிலை என்ன? செல்போனில், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்து, இன்று ஒரு நாள் மட்டும் தேசிய கொடியை ஸ்டேட்டஸில் வைத்து 24 மணி நேரத்தில் மறைந்து விடும் நாட்டுப்பற்று போல நம்முடைய இளைஞர்களின் நாட்டுப்பற்று மறைந்து விடுகிறது. வருத்தத்தோடு சொல்லுகின்றேன். நம்மிடத்தில் என்ன பற்று இருக்கிறது? டீ பற்று, காஃபி பற்று, மீன் பற்று, மட்டன் பற்று, சுக்கன் பற்று, சிக்கன் பற்று, செல் பற்று, நகைப்பற்று, உடைப்பற்று, சோத்து பற்று, பீசா பற்று, இதெல்லாம் வெற்று பற்று, வேஸ்ட் பற்று.
தேசப்பற்று மட்டும்தான் டேஸ்டான பற்று என்பதை நாம் உறுதியெடுப்போம். பெண்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வரலாறு தெரியுமா? வீட்டில் வெண்கல பாத்திரம் கழுவிய பெண்கள் இன்று விண்ணில் விண்கலத்தில் செல்லுகின்றார்களே, இது நாம் பெற்ற சுதந்திரத்தின் அடையாளம் அல்லவா? 16 வயது நிரம்பிய தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவிலே டர்பன் நகரிலே காந்தியோடு கூட 1930ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி 1913ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி காந்தியோடு ஊர்வலமாக செல்லுகின்றால் ஒரு பிரிட்டிஷ் இராணுவக்காரன் காந்தியை நோக்கி சுட குறிப்பார்க்கின்றான். உடனே அவள் சொல்லுகின்றாள், என்னை சுடு அல்லது கொடு சுதந்திரம் என்று வீரமோடு கத்தினாள். அவளை அடிக்கின்றார்கள். அவள் சிறைச்சாலைக்கு செல்லப்படுகின்றால் 3 மாதம் சிறை. வெளியில் வந்தபோது மரித்துவிடுகிறாள். அவளுடைய வயது 16. இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் விட்ட முதல் பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை என்பதை மறந்து விடாதீர்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நம் அனைவருக்கும் தெரியும். அந்த அம்மா லண்டனில் பட்டம் பெறுகிறார்கள், டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம் பெறுவது அந்த நாட்டு கொடியை, அந்நிய நாட்டு கொடியை, தேசிய கொடியை கையில் ஏந்தி கொண்டு சென்றுதான் அந்த பட்டத்தை பெற வேண்டும், அது சட்டம். இந்த அம்மா சொல்லிட்டாங்க, என்னுடைய நாட்டு தேசிய கொடியை நான் கையில் ஏந்தினால் எனக்கு பட்டம் தா, இல்லை வேண்டாம் என்று அந்த பட்டத்தை வாங்க மறுத்திட்டாலே. இப்படிப்பட்ட பெண்கள் நாழ்ந்த நாடு நம் நாடு. சென்னையிலே ஆர்யா என்ற ஒரு இளைஞன் சென்ட் ஜார்ஜஸ் அந்த கோட்டையிலே, சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே இரவோடு இரவாக இராணுவ வீரர்களோடு கூட அந்த குடியிருப்புக்குள் புகுந்து இரவோடு இரவாக அந்த உயரமான கம்பத்தில் ஏறுகின்றான். தான் தயாரித்து வைத்த ஒரு கொடியிலே வந்தே மாதரம் என்ற ஒரு எழுத்தை மட்டும் நடுவில் எழுதி பிரிட்டிஷ் கொடியை இறக்கிவிட்டு நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி விடுகிறான். அவனுடைய வீரம் என்ன! நமக்குள் தான் இருக்கிறார்கள் எட்டப்பர்கள். அடுத்த நாளை காட்டி கொடுக்கின்றார்கள். அவன் சிறைக்கு செல்கின்றான். இப்படிப்பட்ட வீரர்கள், இளைஞர்கள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு. நிறைவாக ஒரு நிகழ்வை கூறி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு இராணுவ வீரன் விடுமுறை முடிந்து மீண்டும் எல்லையை பாதுகாப்பதற்காக தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்கின்றான். தனது இளமையான இனிமையான மனைவியுடன் அன்போடு சொல்லுகின்றான், என்னை ஒரு முறை இறுக பற்றிக்கொள் என்று சொல்லுகின்றான். ஏனென்று மனைவி கேட்கின்றாள். இராணுவ வீரன் சொன்ன பதில், இன்று பெட்டியுடன் செல்லுகின்றேன், வரும்போது பெட்டியுடனும் வரலாம், பெட்டிக்குள் வைக்கப்பட்டும் வரலாம். இன்று தேசிய கொடியை சட்டையில் குத்தி செல்லுகின்றேன், நான் வரும்போது தேசிய கொடியால் போர்த்தப்பட்டும் வரலாம். இன்று நான் நடந்தும் வரலாம், வீர மரணம் அடைந்த என்னை நாளை 4 பேர் சுமந்தும் வரலாம். போய் வருகிறேன் என செல்லமே கூறி நமது இராணுவ வீரர்கள் சென்றுகிறான். நம்முடைய இராணுவ வீரர்களுக்காக, குடும்பத்திற்காக தினமும் ஒரு முறையாவது இறை வேண்டல் செய்யுங்கள். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, வல்லரசாக நல்லரசாக இந்தியா விளங்க இறைவன் அருள் புரிவாராக என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.